கொரியர் பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஆமா, உங்களுக்கு தெரியாத இது? நாம பிசினஸ் பண்ணது வீட்டிலே. அது ஆர்டர் போட்டிருந்தது, அது வந்திருந்து போய் வாங்கிட்டு வந்தேன். இவ பேசுறது நம்ம புரிஞ்சு இவகிட்ட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருமே. அப்படின்னா வீட்டில் இந்த பிசினஸ் செய்யற மாதிரி போட்டிருக்கிறீங்க. எனக்கு தான் சொன்ன, நானும் செய்ய மாட்டேனா? என்ன மீனா, நம்மளுக்கு தெரியாதா? ஏற்கனவே நம்ம வீடியோ ப்ரொமோஷன் வீடியோவில் நம்ம போட்டிருக்குது. அந்த அக்கா சோப் மேக்கிங் பண்ணி பிஸ்னஸ் செஞ்சதுன்னு சொல்லிச்சுல்ல நிம்மோ. நாம தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்து பேசணுமே என்ன அந்த கூட்டத்தாண்ட. நம்மளுக்கு தெரியலையா? ஆமா ஆமா, நான் மறந்து போயிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? மீனா என்ன மீனா நீ இப்படி சொல்லுது? நம்ம ஆர்டர் போட்டு 100 சோப்பு வாங்கியிருக்குது. வாங்கி நாமளும் அதுக்கு மேல நம்ம 10 5 வச்சு சேல்ஸ் பண்ணி வீட்டிலே சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணி நிக்குது. அதை விட்டுப்புட்டு நீ இப்படி சொல்லுற மீனா? அடே வடக்கத்தி கூமட்டியா இருக்கிற, எதுக்கு நீ அவங்க கிட்ட ஆர்டர் போட்டு சோப்பு வாங்கினே? அதுக்கு நாமளே யூடியூப்ல பார்த்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாக்கா நாமளே சோப்பு செஞ்சு நாமளே சேல்ஸ் பண்ணலாம். அது எதுக்கு அவங்க கிட்ட வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணணும்? இல்ல மீனா, நம்ம சொல்றத கொஞ்சம் கேளு. அவங்க கிட்ட நம்ம ஆல்ரெடி 3 சோப்பு ஆர்டர் போட்டு நம்ம டெமோவுக்கு சேஞ்ச் பண்ணிச்சு. அது பொண்ணமான நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் நாம அந்த அக்கா கிட்டே நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்குது. அப்படி என்ன வாங்கிட்ட? அப்படி என்ன உனக்கு ரிசல்ட் கொடுத்துருச்சு? எங்க சொல்லு பாப்போம். மீனா, நம்மளுக்கே தெரியும் நம்ம பொண்ணுக்கு அங்கங்க பிம்பிள்ஸ் இருக்குதுன்ட்டு. நாம அந்த அக்கா கிட்ட நம்ம குப்பமேனி சோப்பு ஒன்று வாங்கி போட்டுச்சு. 5 நாள் தான் போட்டுச்சு. நல்ல பிம்பிள்ஸ் எல்லாம் போய் க்ளோயிங் ஆயிடுச்சு ஃபேஸு. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் சாக்கோல் சோப்புன்னு ஒன்று போட்டுச்சு அந்த அக்கா. அதை வாங்கி எங்க மகனுக்கு கொடுத்துச்சு. அவனுக்கு ஆயில் ஸ்கின் இருந்தால இப்போ அது போட போட நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் பார்க்கறதுக்கு க்ளோயிங் ஆயிடுச்சு. இன்னும் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்? அதுக்கு தான் நாமும் சோப்பு பிஸ்னஸ் பண்ணுது. உங்ககிட்ட பேசியிருந்தா நம்மளால சோப்பு பிஸ்னஸ் செய்ய முடியாது. நானும் கிளம்புறேன். கவிதாக்கா, நானும் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. பத்தியாக்கா, அந்த வாடகைக்கு அத்தனை திமுரு வந்துருச்சு. இப்போ நம்ம இப்போ என்னத்தை கேட்டுப்புட்டு இப்போ இவ்வளோ சிலிப்பி விட்டு போறாவ. ஏக்கா, நாம ஃபோனில் பார்த்தாக்கா எல்லாம் தான் தெரியுது. அதை பார்த்து நம்மளால வீட்டில் செய்ய முடியாதா? ஹாஸ்டல் சமைச்சிக்கிறதே நம்ம ஃபோனில் யூடியூப்பில் பார்த்து சமைச்சு போடுறோம். அதையும் தின்னுட்டு நம்ம வாழும் போது ஏன்க்கா நம்ம யூடியூப்பில் பார்த்து நம்ம சோப்பு செய்ய முடியாதுங்களா? நானும் அப்படி தாண்டி நினச்சேன். எதுக்கு இதெல்லாம் வாங்கி நாம் இது பண்ணோம், அதுக்கு நாமளே சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லி நானும் எல்லாம் யூடியூப்பில் பார்த்து ஒன்றும் இல்லாத ஆர்டர் போட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்த்தா அது சோப்பு ஆகலை. கொலன்னு ஆயிடுச்சு. கையில் தொடவே முடியல பார்த்துக்கோவே. அதுக்கப்புறம் இன்னொன்று நுரையே வரலை. எவ்வளோ தேய்ச்சாலும் மொத்தம் சோப்பு மட்டும் தான் தேய்த தவிர்த்து நுரை வரலை. அப்புறந்து அமைதியாக ஆகிப்போய்ட்டு இந்த பிஸ்னஸே செய்யக்கூடாதுன்னு. சரி, அதுக்கப்புறம் இப்போ வடக்கத்தையே சொன்னால அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் நானும் 2 சோப்பு வாங்கினேன். சரி, எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே சோப்பு போட்டால் அப்படி நுரை வருது, குபு 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 நுரை வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேஸில் நல்ல க்ளோயிங்காக ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 போட்டிருந்தேன். அது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுன்ட்டு நானும் ஒரு 150 சோப்பு ஆர்டர் போட்டிருக்கிறேன். அது கொரியர்காரன் வந்திருக்கிறானா, அதனால போயிட்டு வரேன் மீனா. ஏனுங்கக்கா, நீங்கள் என்னமனா சொல்லுங்கள். நான்லாம் ஆர்டர் போடாதே, நானே பாருங்கள் சோப்பு செஞ்சு வேணுச்சுன்னா நீங்கள் என்கிட்டே நீங்கள் சோப்பு வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஏன் மீனா, ஒரு பழமொழி ஒன்று இருக்குது தெரியுமா? அது என்னங்க கவிதாக்கா? சொன்னி திறந்தாது பட்டாதான் திருந்தணும் போது நம்ம இன்னும் செய்ய முடியாது. ஏண்டி, அவங்க பொழப்பு கிட்டா போய் அவங்க கிளாஸுக்கு போய் முறைப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சோப்புக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணும், என்ன பவுடராக போடலாமா இல்லை லிக்விடாக போடலாமா, எத்தனை மணி நேரம் விடலாம் சோப்பு எடுக்கிறதுக்கு, இல்லை இப்போ உடனே எடுத்து யூஸ் பண்ணலாமா, எந்த ஃபேஸுக்கு போடலாம், ஆயில் ஸ்கின்னு போடலாமா, ட்ரை ஸ்கின்னுக்கு போடலாமா, அப்படியெல்லாம் அவங்க யோசனை பண்ணி படிச்சுட்டு வந்து சோப்பு செய்கிறாங்க. நீ ஏகட்டமாக போய் என்ன ரசத்தில் புளியை கரைச்சி ஊற்றுற மாதிரி நீ போய் கேட்டா நீ என்னமோ செய்யடியம்மா. எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறவன் இந்த மீனா வெள்ளையாக்கும். நானும் இதே மாதிரி சோப்பு பிஸ்னஸ் செஞ்சு எல்லாரும் நீ எங்ககிட்டே வாங்குற மாதிரி நான் செய்யலை. என் பேர் மீனா இல்லை.